வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது மாஸ் ரியாக்ஷன்ஸ். நம்ம இன்னைக்கு சினிமா டுடேல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சாட்டர்டே, அதாவது சூர்யாவின் சனிக்கிழமை படத்தோட அஃபிஷியல் தமிழ் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5, 6 நாளைக்கு முன்னாடியே வந்து தெலுங்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கண்டிப்பாக தெரியும் தமிழ் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்னு. ஆனால் இவ்வளோ 5, 6 நாள் ஆகும்னு தெரியாது. கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு வெயிட் பண்ணேன். ஆனால் வரல. அதனால தான் இவ்வளோ லேட்டு. தெலுங்கு ட்ரெய்லர் நான் பார்க்க கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக தெரியும் தமிழ் ட்ரெய்லர் வரும் அப்படின்னு. ஆனால் அந்த தெலுங்கு ட்ரெய்லரோட ரிவ்யூஸ் எல்லாம் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிட்டு உடனே ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த ரிவ்யூஸ் எல்லாத்துலேயும் நிறைய கேட்டிருந்தேன். எல்லாருமே ட்ரெய்லர் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேவான ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் சினிமாட்டோகிராஃபி, ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து இந்த ட்ரெய்லர் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கலர் டோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு கலர் டோனும் கொஞ்சம் டார்க்காக ஒரு சில இடங்களில் காமிச்சிருப்பாங்க. அந்த கலர் டோன், இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட ரொம்ப முக்கியமாக நானி அண்ட் எஸ்ஜே சூர்யா இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக இருக்கும். அகெயின் ஒரு வேறு லெவல் வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸை எஸ்ஜே சூர்யா கிட்ட இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஹியூமரஸான ஒரு வில்லனாக வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கலக்கியிருக்காரு. அது நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும். பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது. கதை என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து தெரியுது. நானி வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. தெரியாமல் வந்து எஸ்ஜே சூர்யாவும் வந்து நானியோட லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுறாரு. அதுவும் சனிக்கிழமை மட்டும்தான் கொலை பண்ணுவேன், சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதோடு இருக்கார். ஏன் இப்படி பண்ணுறாரு நானி, இவர் லிஸ்ட்டில் வர்ற அளவுக்கு எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் இந்த படத்தோட கதையாக இருக்கும். ஜேக்ஸ் பிஜாயோட மியூசிக், அதை சொல்ல மறந்துட்டேன். ட்ரெய்லர்லேயும் வந்து மியூசிக் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக படத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ட்ரெய்லர் ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்கள் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. கண்டிப்பாக படமும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. இந்த படம் ஆகஸ்ட் 29 தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகுது. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படத்தோட அஃபிஷியல் டீசரும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வைபவ், அதுல்யா ரவி, மணிகண்டன் ராஜேஷ், ஆனந்த் ராஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கடவுள் ராஜேந்திரன், ஜான் விஜய், ரெடில் கிங்ஸு, சுனில் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை 2 பேர் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ். டி இமான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த வரைக்கும் இந்த டீசரில் 2-3 காமெடி வந்து ஓகேவாக இருந்துச்சு. டீசரும் ஓகேவாக இருந்துச்சு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வைபவ் வந்து ரெடில் கிங்ஸ்லேயே மாதிரியே ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து பேசியிருப்பார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து லாஜிக்லாம் பார்க்கக்கூடாத ஒரு காமெடி படம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருந்தாலே போதும். அதாவது வைபவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அது ஓரளவுக்கு ஓடக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது. அது வந்து அந்த படத்தை வந்து ஓரளவுக்கு வந்து ஹிட் ஆகிரும். பார்க்கலாம், படம் ரிலீஸ் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். வாழை படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் லீடாக பார்த்தீங்கன்னா கலையரசன் அண்ட் நிக்கிலா விமல் வந்து நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கில் மாரி செல்வராஜ் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து தெரியுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23 வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இப்போ நான் இந்த ரிவ்யூ பண்ண டீசர் ட்ரெய்லர்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வீடியோ இல்லை கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு ரியாக்ஷன் வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் மாஸ் ரியாக்ஷன்ஸ்.